record start பண்ணிட்டேன் சார். Okay, okay. So very good evening, madam. First, thanks Startup Grind and myself and Ms Sharmila ரெண்டு பேரும் உங்களுக்கு தேங்க் பண்ணுறோம் ஜாயின் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சார். Because the Startup Grind internationally this month, May 2022, they have announced as an Women's Month. So specifically, அதனால specifically wanted an women entrepreneur to be part of our session. And இன்னைக்கு இன்னும் highlight is entrepreneur women. The person who is going to conduct the interview is also going to be women. Vice chat madam தான் conduct பண்ண போகிறாங்க. So Startup Grind, when it comes to about Startup Grind, it is an online community basically. Okay. It's a global community founded in the year 2010 by one Mr. Derek Anderson அப்படிங்கிற ஒரு entrepreneur based in San Francisco. ஆன்லைன் கம்யூனிட்டியை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நவ் ஸ்லோலி ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2-3 இயர்ஸில் இட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் இட் வித் சாப்டர்ஸ் இன் யூகே, இஸ்ரேல், யூரோப்பில் சில கண்ட்ரீஸில் இப்படி ஸ்லோவாக they moved on. Now they have some, Startup Grind has its presence in 65 plus countries with somewhere around 175 chapters. இந்தியாவிலே ஒரு 8 to 9 சாப்டர்ஸ் இருக்குது. ரைட் ஃப்ரம் ஸ்ரீநகரில் ஆரம்பிச்சு நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் சாப்டர்ஸ் இருக்குது இந்தியாவிலேயே. ஸோ த அப்ஜெக்டிவ் இஸ் டு கனெக்ட் தி என்டையர் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். ஓகே, த்ரூ ஸோ திஸ் அப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டின்னு கூட வச்சுக்கோங்க. Somewhere around 5 million plus members in this network. We have some 5 million members in this network. The connections எப்படி நடக்குது அப்படின்னா, we conduct regular events through regular events. இப்போ ஆஃப்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை சாப்டர் 2010 2 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணோம். 2020 2 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணோம். when we started மதுரை சாப்டர் கோவிட் பீக்கில் இருந்ததுனால எல்லாம் ஆன்லைன் ஈவெண்ட்டாக தான் நடத்திட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் 4-5 months தான் we have started doing in-presence events, person event, physical event நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் இப்போ மதுரையில் வந்து மந்த்லி ஒன்ஸ் நடத்துகிறோம். ஒவ்வொரு சாப்டரும் இப்படி மந்த்லி ஒன்ஸ் அட்வைஸ் நடத்துகிறாங்க. பட் நீங்கள் த்ரூ அவுட் த வேர்ல்ட் பார்த்தீங்க அப்படின்னா globally if you look into the scenario, Startup Grind will be conducting event every day 365 days. ஏதோ ஒரு சாப்டரில் எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். That's the specialty of this network. அந்த மாதிரி ஈவெண்ட், தென் இன்டர்வியூஸ், த அதர் ஃப்ளாக்ஷிப் கான்ஃபரன்சஸ், ஆனுவல் கான்ஃபரன்ஸ், குளோபல் கான்ஃபரன்சஸ் நடக்கும் போத் இன் யூஎஸ் அண்டு இப்போ ரீஜன் வைஸ் நடத்த பிளான் பண்ணுறோம். இந்த மாதிரி இதனால ஆக்டிவிட்டி இஸ் மெயின்டைன்ட். தெர் இஸ் ஆல்சோ மென்டரிங் ப்ரோக்ராம்ஸ், ஆன்லைன் மென்டரிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. தென் யூஎஸ் இந்த மாதிரி டெவலப் நேஷன்ஸில் they connect to incubators and also to investors. Now ஏஷியாவுக்கும் they are planning to bring it to ஏஷியாவுக்கும் இன்வெஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. மதுரையில் ஸோ இந்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே we have done every month, more or less every month we are doing a program. For a Startup Grind is concerned, இதுதான் மேஜர் objective is to connect the all stakeholders involved in the startup ecosystem, right from the entrepreneur, startups, investors, mentors, innovators, incubators. Startup ecosystem every person, anyone who is related to startup ecosystem connect பண்றோம். அது objective வரும். It's more into money making rather than it's more into giving to back to the society. ஏன்னா பிகாஸ் ஈவன் இன்பர்சன் ஈவெண்ட்ஸ் இப்போ இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஆஸ் ஆஃப் டேட் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிக்கிறோம். மேபி பெய்ட் ஈவெண்ட்ஸ் வரும். மற்ற கண்ட்ரீஸ்லையும் பெய்ட் ஈவெண்ட்ஸில் தே டோன்ட் மேக் மச் மணி ஆர் சார்ஜ் மச், ஒரு ஆவரேஜ் பேமெண்ட்டில் தான் தேர் கண்டக்டிங். ஸோ தட்ஸ் தி objective as far as Startup Grind is concerned. So let's go into the event for the day. Once again, I thank you உங்களுக்கு. in spite of the being as a weekend நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுவும் என்ன ஷார்ட் நோட்டீஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு வெரி Startup Grind மாதிரி இருந்துச்சு மேடம். So dear participants, Sundare Raju is an expert, is an entrepreneur with expertise in food industry.
with more than 18 plus years of experience in food industry. Specifically, their entire career has been spent in the நிறைய R&Dல இருந்திருக்காங்க, நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க. ஷீஸ் இன் மதுரையில் ஃபுட் செக்டாரில் ஷீ வெல் நோன் ஃபேஸ் இன் மதுரை. And apart from food research, she is also an expert in branding and promoting a product. Otherwise, she is also does it in, as a consultant. She is doing it also. She is an MBA from Madurai Kamaraj University and also an application course in food industry from United States, and very active member of Madurai DNA chapter, active member. So I think that's for our brief introduction about for the day. So Ms. Shah, begin the session now. Okay, you can. Good evening, Bhaskar sir and Sundari ma'am. Thank you so much, Bhaskar sir, for the introduction. And yes, Sundari ma'am, it's our immense pleasure to be with you here for this fireside chat. Actually, as Bhaskar sir told, this is the month for women, Startup Grind Women. So while we are seeking for women entrepreneur, women startup is when the first thing come to our mind is you. So we are very proud and to have you here. So இன்னைக்கு வந்து it is like a fireside chat, like ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேபி இட்ஸ் அட் யுவர் ஈஸ் தான், இட்ஸ் நாட் மச். ஸோ உங்களுக்கு அதனால தான் நாங்கள் we didn't give any prayer questions, அது எல்லாமே இல்லை. And end of the show, so invite some of the participants here to post some questions in the chat box. That would be good. Yes, let's start, ma'am. So இந்த பிஸ்னஸ்ல ஃபுட் அப்படின்னு இந்த செக்டர் நீங்க வந்து உள்ள இருக்கீங்க. பிஃபோர் தட், மோர் தேன் பீயிங் ஏ ஸ்டார்ட் அப்ரனர், ஸோ ஹவு லெட் அஸ் நோ அபவுட் யுவர் சைல்ட்ஹுட் அண்ட் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி. Shall we know something about that? Yes. So first of all, thanks to you and Bhaskar sir for giving this opportunity. Of course, I mean, I'll always be pleased to share my ennoda experience and expertise வந்து இன்னொரு entrepreneur share பண்றது. It's always a pleasure. ஸோ நம்ம ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து இன்னொரு ஆந்திரப்பனருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இட்ஸ் நத்திங் லைக் தட். ஸோ டு கிவ் அ ப்ரீஃப் அபவுட் மை பேக்ரவுண்ட். அதாவது ஐம் பேசிக்லி ஃப்ரம் மதுரை அண்ட் வி டிட் ஆர் ஸ்கூலிங்ஸ் ஃப்ரம் இங்கே மதுரை கேந்திர வித்யாலயா தான். ஸோ கேந்திர வித்யாலயா இஸ் சம்திங் வெரி க்ளோஸ் டு மீ ஆல்வேஸ், பிகாஸ் அந்த காலத்தில் வந்து இட் இஸ் institution which gave you lot of valid and ஒரு சப்ஸ்டான்ஷியலான ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் we always loved that. So I was here till ஒரு primary school 4th 5th வரைக்கும் we was here. Then since my father was in army நால we were keep traveling around India. So every location வந்து ஒரு 3 years we used to live and enjoy that location and the region and the culture. அது வந்து I feel it's I mean I'm blessed to have that kind of experience. So ஒரு ஸ்கூல்லும் ஒரு இடத்துக்கும் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் இன் யூபி, இன் மீரட், ஆர் இஃப் யூஆர் இன் ஜம்மு காஷ்மீர், அங்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சராக இருக்கும். யூ கோ எக்ஸிஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மேபி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஐ ஹேட் திஸ் ஐடியா ஆஃப் டூயிங் சம்திங் ஆன் மை ஓன். எப்போவுமே ஐ ஹேட் திஸ் ஃபீலிங் தட் ஐ ஷுட் பி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐ ஷுட் டூ சம்திங், ஒரு வேலிடாக ஒரு பர்பஸ் ஒரு லைஃப்பில் இருக்கணும் அப்படின்றது ஒரு இருந்துகிட்டே இருந்தது. பட் பீங் அ வெரி ரிசர்வ்டு ஃபேமிலி, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலின்ற போது, ஃப்ரம் ட்ரைவிங் ஃப்ரம் மதுரை, நீங்கள் எந்த ஊர் ட்ராவல் பண்ணாலும் உங்களோட மைண்ட் செட் வந்து இட் வில் பி ஒன்லி ஆஸ் பர் மதுரை தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வர் லைக் தேட். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக அண்ட் ப்ரொக்ரெசிவாக வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு we were always ready. ஸோ அப்படி இருக்கும்போது டில் 12th ஐ டிட் ஃப்ரம் நம்ம கேந்திர வித்யாலயா அட் ஐஐடி சென்னையில் தான் கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் தட் வாஸ் அகெயின் அ வண்டர்ஃபுல் திங். அண்ட் ஐ டிட் மை பிஎஸ்சி பாட்னி ஃப்ரம் வைஷ்ணவ் காலேஜ், ப்ரோபிட், சென்னையில். But it was like I had to earn my
ஃபீஸ் அண்ட் மை ஓன் எஜுகேஷனுக்கு நான் தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃபேமிலி வந்து ஓகே யூ டன் இனஃப், நீ படிச்சுட்ட போதும், அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கெட் செட்டில் டவுன்ற மாதிரி கான்செப்ட் தான் அப்போ எப்பவுமே இருந்தது அந்த பீரியட்ல. they were not ready to they won't allow you to explore new possibilities or independence. அப்படிலாம் வந்து நீங்க வந்து you're not allowed to talk something like that. But I had this feeling of நான் கண்டிப்பா பண்ணணும்ன்றது எனக்கு அந்த உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து நாங்கள் லீவ்ல ஸ்கூல்ல வந்து ஊருக்கு மதுரைக்கு வரும்போது ஐ ஹேட் திஸ் ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து அப்போ ஐ கேன் ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் வாஸ் வெரி வெல், மதுரை இஸ் அ வெரி அக்ரிகல்ச்சர் ஜோன். அண்ட் மல்லிகைப்பூ வந்து நம்ம ஊருக்கு ஃபேமஸ். அண்ட் மல்லிகைப்பூ வந்து நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ பெரிய டைம் பாஸ்லாம் இருக்காது வில்லேஜ்ல. ஸோ வி ஹேட் பின் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு ஜாப் கொடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து அந்த பூ தோட்டத்துக்கு போகணும், பூவெல்லாம் வந்து காலைல பறிக்கணும். அண்ட் தில் ஹேவ் திஸ் படி வச்சிருப்பாங்க, ஒரு படி 2 படின்றது. அந்த படிக்கு வந்து யூ கெட் 50 பைசா ஒரு 1 ரூபி 2 ரூபி அப்படிதான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ மார்னிங் எக்ஸசைஸ். காலைல அது ப்ளூம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க தோட்டத்துக்கு போகணும், அவங்க கூட சேர்ந்து போகணும். எங்களுக்கு அது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். அண்ட் வி யூஸ் டு கோ பை 4 o'clock ஏர்லி மார்னிங் இந்த ஃபீல்டுக்கு போய் அந்த பூலாம் பறிச்சு அந்த படியானது எவ்வளோ காசு வருதுன்றது பார்க்கறது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அண்ட் தட் டே யூட் ஹவ் ஏர்ன் ஒரு 2 rupees or 5 rupees யூ ஏர்ன் நம்ம எடுக்கிற அந்த அளவுக்கு. ஸோ அது வந்து வி யூஸ் டு கலெக்ட் அண்ட் கீப் இட் இன் இதில் பிகி பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஏர்ன் பண்ணி ஒரு விஷயத்த பண்றது வந்து எனக்கு ரொம்ப முன்னில் வந்து இருந்தது. ஸோ தென் ஆஃப்டர் தட், ஆஃப்டர் மை எஜுகேஷன், ஐ பிஎஸ்சி பாட்னி முடிச்சதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு மதுரை ஃபார் மை ஓன். மை ஃபாதர் காட் ரிட்டையர்ட், தென் வி ஹேட் டு செட்டில் டவுன் இன் மதுரை. ஸோ இங்கே வந்துட்டு ஐ டிட் மை அகெயின் எம்பிஏ வந்து எனக்கு கரஸில் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்கியூ காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஐ டிட் இட். And then after that, after marriage, and then அதுக்கப்புறமா I had a lot of struggles. I was not allowed to get into any entrepreneurship. Experiment பண்றதுக்கே they were not allowed. But slowly I had to struggle and கொஞ்சம் கொஞ்சமா inch by inch நகட்டி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் my daughter, I have a daughter, of course she's now completed her BSc architecture முடிச்சிட்டாங்க. And she's just working for MRக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க for some other country. Now I'm a little relaxed and I had, but on the journey வந்து அந்த நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து I would have done this, then அதுக்கப்புறம் டியூஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் I joined lot of companies and I explored. அதுக்கப்புறம் மதுரையில் there were a lot of foreign companies were coming here in automobile sector வந்து அப்போ grow ஆயிட்டு இருந்தது. So I joined a company which was totally exporting parts manufacture பண்ணி யூரோப்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து ஐ ஹேட் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் அண்ட் இந்த ஒர்க்கிங் அக்ரிஸை ஒர்க் பண்ணுறது, யூரோப்பியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறைய கிடைச்சிது. அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் த்ரில் டு ஒர்க் அண்ட் லேர்ன். அண்ட் அவங்களோட அக்ரெசிவ்னஸ், அவங்களோட பிளானிங்ஸ், அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது நம்ம ஊரில் நம்ம எப்படி கொண்டு வரணும், எப்படி செய்யணும் அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஆஃப்டர் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் தென் ஐ காட் இன் டு டோட்டலி ஃபுட் இண்டஸ்ட்ரி. And again the same on the food industry I have been I was in a department where I was selling concepts or called solutions. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கான equipments and machineries and plant and machinery மெயினா அது வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா we had to import those equipments from Europe again. ஸோ யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது it was I'm talking about 2003, 4, 5, 6 அந்த இயர்ஸ்ல it was quite ஒரு டஃப்பான ஒரு விஷயம். அப்போ வந்து இம்போர்ட்ஸ் அவ்வளோவா இல்லை இந்த செக்மெண்ட்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் மிஷினரிஸ் செக்மெண்ட்ல. So I got an opportunity to travel around these worlds, but of course it was a tough time because of being a woman, when you travel around and you're traveling alone, you're going to these kind of meetings and அவங்க கூட உட்காந்து அந்த மிஷினரிஸை ஸ்டடி பண்ணி அது வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கிற பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸோ அது வந்து ஒரு ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்கோ அது வந்து கொடுக்கறது, அவங்களுக்கு அது வந்து ப்ரொடக்டிவாக அந்த மிஷினை யூஸ் பண்ணி அவங்க அதுல இருந்து பணம் ஏர்ன் பண்றது வந்து இட் வாஸ் குவைட் அ டஃப் ஜாப். பட் ஐ என்ஜாய்ட் தி என்டையர் ப்ராசஸ். இட் வாஸ் நியர்லி ஃபார் 12-13 years I was in that industry. அதாவது டோட்டலி ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங் வாஸ் மை வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோன்னு அது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போவுமே அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது when you are going to different places, meeting different people, அவங்களோட ஃபுட் கல்ச்சர், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபிட்னஸ்,
அவங்களோட ஹெல்த் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு இட் கேவ் யூ லாட் ஆஃப் ஐடியாஸ். இதெல்லாம் நம்ம ஊருக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங் இன் அவர் ஓன் பிளேஸ், அவர் ஓன் கண்ட்ரி. பிகாஸ் வி ஹேவ் ஆல் த ரிசோர்சஸ், நம்ம கிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. பட் அந்த ரிசோர்சஸ் நம்ம மக்களுக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து இட் இஸ் நாட் ஹேப்பனிங். இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் இந்தியா. பட் நம்ம லோக்கல்ல, நம்ம ரீஜனல்ல, நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ல வந்து அதெல்லாம் இல்லாம இருந்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த சேம் கம்பெனி வேற ஹவ் பின் ஹேண்ட்லிங் தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரி ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற இடத்துலேயே வந்து ஐ வாஸ் ஆல்சோ இன் டு அனதர் ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டிவிஷனில். அங்கே வந்து வி வர் அகெயின் சின்ஸ் ஐ ஹேட் திஸ் பேஷன் டு கிரியேட் அண்ட் தென் அது வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது எனக்கு எப்போவுமே ஒரு அந்த கிரியேட்டிவிட்டி ஐ ஆல்வேஸ் லைக். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு பேக்கரி டிவிஷன். அந்த பேக்கரி டிவிஷனை வந்து from a few products to we took it to number of nearly ஒரு 40-50 ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் அந்த ப்ராடக்ட்டுக்கு அவுட்லெட் அதை கிரியேட் பண்ணி அந்த அவுட்லெட் வந்து அதை எப்படி சேல் பண்ணுறது, அந்த அந்த டோட்டல் அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் யுவர் செல்லிங், த என்டையர் ப்ராசஸ் வாஸ் டன். அண்ட் it was doing very successful. ஈவன் வந்து மதுரையில் நீங்கள் ராமேஸ்வரம் ரோடில் வந்து there is a company called Indian Foods இருக்கு on the highway. And they are doing it very well. So that was one of my என்ன சொல்றது ஒரு மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வேர் ஃப்ரம் ஒன்றுமே தெரியாத ஸ்டேஜ் வந்து யூ லேர்ன்ட் அ லாட் ஆன் அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் எனர்ஜி அட் தட் டைம். நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் அது வந்து மார்க்கெட் கொண்டு வரதுக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஸோ தட்ஸ் வேர் அங்கே தான் வந்து எனக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து நிறைய என்ன சொல்றது இட் ஷேப்ட் யூ, இட் கேவ் யுவர் மைண்டை வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தது. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்குதுன்றது. நிறைய லேப்ஸஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வந்து சரி பண்ணணும், எப்படி வந்து அது வந்து அந்த பெயின் பாயிண்ட்ஸையும் பாசிட்டிவ் எப்படி மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தேர். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சின்ஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட் மை ஓன் ஃபார் த ரீசன் ஐ ஸ்டார்டட் இன் பிட்வீன். ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பேன், பட் அதில் ஃபுல்லாக வந்து என்னால் உட்கார முடியாது. The reason behind என்னன்னா நமக்கு family support was not always there. You are not allowed to do anything on your own independently. அது வந்து ஒரு வந்து ஒரு டேபுவா இருந்தது. நீங்க வந்து you have to be safe, secured இருக்கிறியா, சேஃபா இருக்கிறியா, that's what they want. They don't want to expose something and get into some trouble. அதாவது entrepreneurship ஒரு ஒரு business start பண்றோம் அப்படினாலே வந்து you are getting into some troubleன்றது வந்து they have that thing. But I had that confidence I can do it. எவ்வளவு விஷயங்கள் பார்த்துருக்கோம், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் தான் வந்து ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி. அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் கன்சல்டிங் ஃபார் ஆல் தி இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ். ஒரு ஃபியூ இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ்க்கு ஐ வாஸ் கன்சல்டிங் ஆன் தி சேம் அகெயின் செட்டிங் அப் அ பிளான்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், என்ன ப்ராடக்ட் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் பண்ணால் வந்து மார்க்கெட்டுக்கு சேல் பண்ண முடியும், மார்க்கெட் அனாலிசிஸ், டெவலப்பிங், பிராண்டிங், தென் செல்லிங். ஸோ த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் இட்ஸ் டூயிங். The last project I did was for ARC in Solita. There is a company in Madurai. They're into automobiles. So avungalukku vandu we did this in the entire project. And then adukaprom I've been consulting for the industrial segment, on the bakery segment or the other snack segment. The process of the production process ah irukattum, illa vandu product development process ah irukattum, illa vandu ஒரு branding and logo or packaging சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து I was doing it. ஸோ இது ஸ்டில் ஐ டூ தீஸ் கைண்ட் ஆஃப் கன்சல்டன்சிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தென் பட் ஐ ஹவ் ஆல்சோ ஹாவ் மை ஓன் கம்பெனி கால்ட் மயூரம் அண்ட் கோ. அண்ட் த பிராண்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் இஸ் ஃபார்மரெட்ன்ற பிராண்டில். ஸோ இதுக்கு அண்டர் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் அகெயின் ஹெல்தி, நியூட்ரிஷியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் வாட் ஐ ஹவ் சீன் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஒரு கமர்ஷியல் நோக்கத்துக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. தென் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் கோயிங் அவுட் டு த மார்க்கெட். பட் அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா வந்து பீங் இன் தட் ஃபீல்ட் ஐ நோ ஹவு தட் தோஸ் திங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ தாட் ஓகே வி கேன் கிவ் அ, நமக்கு சில நாலேஜ் இருக்குது, சில எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. இதை ஹவு டு கன்வெர்ட் இட் அண்ட் யூஸ் இட் இன்டு ஒரு வயபிள் பிஸ்னஸாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நவ் I have got into this business and successfully have created few product and அது வந்து பண்ணிட்டு இருக்கோம் and மார்க்கெட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். We are covering south of Tamil Nadu மட்டும் தான் இப்போதைக்கு. So it is going successfully to some extent. I won't say it's great, but it is போயிட்டு இருக்கு, நல்லாவே போயிட்டு இருக்கு. So Great. yeah.
ஸோ எப்படி ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஜாஸ்மின் கார்டன்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு ஆரம்பிச்சு தென் யூ ஆர் இன்டு ஆட்டோமொபைல் செக்டர் யூ ஸ்டார்டட் யுவர் கேரியர் அஸ் அன் MBA கிராஜுவேட் அண்ட் தென் அகெயின் ஒரு கன்சல்டன்டா இருந்துட்டு தென் நவ் அகெயின் யூ ஆர் இன் த ஃபுட் பிஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்போ நியூட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணீங்க இல்லையா? ஸோ தட் வாஸ் ரியலி வெரி வெரி இட்ஸ் ஒன் ஆஃப் த டெலிஷியஸ் ப்ராடக்ட் ஐ ஹவ் டேஸ்டட் எவர். ஸோ அதுல இருந்து இப்போ வந்து யூ ஹாவ் அனதர் ஷிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்லி இன்டு கிரைன்ஸ், மில்லட்ஸ் கிரைன்ஸ் அண்ட் கோஞ்சி, ஸோ சச் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து யூ ஹவ் கிரியேட்டட் அண்ட் விச் இஸ் நாட் அவைலபிள் ஈவன் அவைலபிள் இன் த மார்க்கெட். எக்ஸாக்ட்லி. இது எல்லாமே வந்துட்டு ஹவு யூ ஆர் கிரியேட்டிங் பிகாஸ் இப்போ நியூட்ரி பாக்ஸ்னா ஓகே இட் இஸ் த கைண்ட் ஆஃப் குக்கீஸ் கைண்ட் ஆஃப் திங் தட் இஸ் ஃபைன். ஐசிசிப் பண்ணீங்க ஓகே அது ஓகே மச் R&D கைண்ட் ஆஃப் திங். பட் இந்த மாதிரி இருந்து ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஸோ ஹவு யூ ஹாவ் டெவலப் த ப்ராடக்ட் அண்ட் வாட் இஸ் த ப்ராசஸ் பிஹைண்ட் தட் ஆர் யூ ஹாவ் யூ டன் சம் R&D எந்த மாதிரி இதை வந்து நீங்க டெவலப் பண்ணீங்க மேம்? See, what I do is, of course, நான் என்னோட நியூட்ரிபாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே வந்து இட் வாஸ் அகைன் அ கிளீன் ஸ்லேட். நமக்கு வந்து ப்ராயரா வந்து அங்கே எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே கிடையாது. we had to start from the scratch and that project was given to me. ஸோ அது கொடுக்கும்போது வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணலான்றது வந்து யாருக்கும் இந்த ஐடியா கிடையாது. ஸோ ஐ ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். அப்போ பார்க்கும்போது பிகாஸ் த கம்பெனி பீங் இன் ஒரு இட் இஸ் 1,200 crore கம்பெனி அண்ட் தென் ஐ ஹேவ் டு கிரியேட் அ ப்ராடக்ட் விச் வில் மேட்ச் தேர் போர்ட்ஃபோலியோக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்றக்காக தான் கமர்ஷியலாக ப்ராடக்ட் அதை பண்ணோம், நியூட்ரிபாக்ஸ்ன்ற ப்ராடக்ட். அப்போது பிராண்ட் பேர் கிரியேட் பண்ணுறதுலேருந்து என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோன்ற போது வி ஹேட் திஸ் குக்கீஸ் வந்து அப்போது வந்தது. குக்கீஸ்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும் பிகாஸ் மில்லட்ஸ் சம்திங் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி வைட்டல் ஃபுட் அண்ட் நமக்கு ஃபர்காட்டன் ஃபுட் பட் கிரெயின், பட் அது வந்து நமக்கு ரொம்ப யூசேஜ் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் அஃப்கோர்ஸ் வி ஆர் டாக்கிங் லாட் அபவுட் மில்லட். அப்போ அதை வந்து எப்படி வந்து மில்லட்டை வந்து நீங்க குக்கீஸ்ல பண்ணலாம்னு சொல்லும் போது வி ட்ரைட் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். சி எனக்கு எப்படின்னா ஐ டூ லாட் ஆஃப் ஒரு ரிசர்ச்சும் ஒரு லேர்னிங்கும் ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கும். இட் இஸ் ஒரு 24 hours ப்ராசஸ். யூ கீப் ஆன் லேர்னிங் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் தேர், வேற ஊர்ல என்ன நடக்குது, குளோபல் என்ன நடக்குது. யூ கீப் டிராவலிங், யூ கீப் அந்த டிராவலிங் இஸ் ஒன் திங் விச் டாட் மீ அ லாட் அண்ட் இட் கீப்ஸ் மை பிரெயின் ஆக்டிவ் இன் ஒரு R&D பண்றதுக்கு வைக்கிறதுக்கும். நியூட்ரிபாக்ஸ் பண்ணும் போதுமே வி டிட் அன் R&D என்ன ப்ராடக்ட் பண்ணா கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு சரியா வரும்னு பார்த்துட்டு தான் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட ஷேப்பு, அப்பியரன்ஸு, பைட்டு, லுக் அண்ட் ஃபீல், அதோட பேக்கேஜிங், அதோட என்ன சொல்றது, அதோட இமேஜ், எவ்ரி திங் வி ஹேட் டு டூ ஒரு R&D ஃபார் மோர் தென் ஒரு 6 to 8 months பண்ணோம். தென் வி டிட் அ ட்ரையல் சாம்பிளிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தென் வி டிட் இட். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூ கேனாட் டூ இட் இன் 1 or 2 months. இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் யூ ஹேவ் டு ஒரு ஃபோக்கஸ். அஃப்கோர்ஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது நான் என்ன பிஸ்னஸ் பண்றேன் அந்த பிஸ்னஸ்க்கு நான் என்ன மாதிரி ப்ராடக்ட் ஒரு என்ன வேர்ட்டிக்கல் நான் செலக்ட் பண்றேனோ அந்த வேர்ட்டிக்கல்குள்ள அகைன் யூ ஹேவ் டு கெட் இன்டு அதுல வந்து யூ ஹேவ் டு செலக்ட் அ சப்ஜெக்ட், ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் R&D பண்ணும்போது யூ வில் பி மோர் க்ளோசர் டு யுவர் விஷன் ஆர் யுவர் பர்பஸ் ஆஃப் அந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ அப்படிதான் வந்து அந்த நியூட்ரிபாக்ஸ் கிரியேட் பண்ணோம். அண்ட் தென் வைல் கம்மிங் பேக் டு மை ஓன் ப்ராடக்ட் அண்ட் ஃபார்மரேட் இதில் பண்ணும்போது வந்து அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் திஸ், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பிகாஸ் வி ஆர் அ ஸ்டார்ட் அப். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். யூ நீட் டு ஹேவ் யூ டோன்ட் ஹேவ் மச் ஃபண்டிங் சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ வென் யூர் ஸ்டார்டிங் இன் அ வெரி சிம்பிள் வே யூ ஹாவ் டு ஹேவ் யுவர் ப்ராடக்ட் ஹேஸ் டு ஸ்பீக். உங்களோட ப்ராடக்ட் தான் பேசணும் அண்ட் தட் ஹேஸ் டு பி வெரி அட்ராக்டிவ் ஆர் இட் ஹேஸ் டு புல் யுவர் கன்சியூமர்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே ஹூ இஸ் கோயிங் டு பி டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நமக்கு தெரியணும். அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த ஹெல்த் செக்மெண்ட்ல வந்து நான் எந்த போர்ஷனை வந்து எடுக்க முடியும், அந்த போர்ஷன் ஆஃப் அந்த வேர்ட்டிக்கல்ல வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணா எந்த ப்ராடக்ட் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வி காட் இன் டு திஸ் கஞ்சின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ணேன். So kanji actually Congee, this is a spelling which is used in all the European countries or Asian countries. Okay. Kanji வந்து it is a என்ன சொல்றது, இந்தியன் வெரி தமிழ் ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு. நம்ம வந்து பழைய சாதத்தை வந்து எடுத்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் வந்து அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்றது தான் வந்து கஞ்சி. பட் இட் இஸ் இப்போதான் நம்ம ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு இதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். பட் ஏர்லியர் டைம்ஸே வந்து 2003-05 வந்து when we travel around the world அங்கே வந்து 5-star ஹோட்டல்லே வேற யூ கேன் see this கஞ்சின்ற ப்ராடக்ட் அங்கே இருக்கும்.
அவங்க மெனுவில் பிரேக்ஃபாஸ்ட் மெனுலேயே இருக்கும். அது வந்து இட் வில் பி இன் அ பவுல். அதுக்கு மேலே வந்து they'll give you some peanuts or some toppings. You just eat it in a very fancy way. அப்போ எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. பட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இதெல்லாம் பண்ணலான்னு போகும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அங்கங்கே சுற்றிட்டே இருந்தது இன்டர்நெட்டில் when you keep browsing. And USல it is a very staple food again. The people take that Philippines or Thailand or Malaysia, Singapore இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. சைனீஸ் பிரேக்ஃபாஸ்டே வந்து கஞ்சி தான். they eat this product. பட் ஃபார் அஸ் ஃபார் தமிழ் நமக்கு வந்து நம்ம மறந்து போச்சோம் ஆர் வந்து நம்ம அதுலேருந்து விலகிட்டோம். ஸோ அதனால இதை வந்து நான் கொண்டு வந்தேன். இதை வந்து இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, மில்லட் வந்து நமக்கு எவ்ரிபடி இஸ் டெல்லிங் நியூட்ரி சீரியல். இது வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு. ஹெல்தின்றது நம்ம சொல்லிட்டே இருக்கோம், அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் இன்னும் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதாவது மில்லட் வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் வெரி கன்வீனியன்ட் டு யூஸ் இட். இப்போ ஒரு 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 பிட்ஸாவோ ஒரு சப்பாத்தியோ ஒரு பிரெட்டோ இது மாதிரி நம்ம ரொம்ப யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி வந்து இது இன்னும் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரல. அப்போ இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஒரு ஒரு ஓகே பாரிஜ்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓட்ஸ் பாரிஜ் we are very familiar. Everybody is familiar and everybody knows that because I mean the advertisement industry la blasted with lot of ads and things போட்டு அது வந்து ஒரு ஒரு கிளாமர் கொண்டு வந்தாச்சு. பட் மில்லட்டுக்கும் அதுக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஐ டுக் திஸ் ப்ராடக்ட் ஆஸ் அ ரெடி டு குக் ப்ராடக்ட் எடுத்து இதில் கொஞ்சம் ப்ராடக்டை ஃபைன் டியூன் பண்ணி இதை வந்து லைக் அ பாரிஜ் யூ கேன் ஈட் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் கிரியேட்டட். அண்ட் இட் ஹஸ் காட் நான் எதிர்பார்த்த அந்த அட்டென்ஷன் ஃப்ரம் தி கன்சியூமர். நான் எந்த கன்சியூமரை எய்ம் பண்ணனோ அந்த கன்சியூமருக்கு இட் ஹஸ் ரீச்ட் பிகாஸ் வி ஒன்லி பிளேஸ்ட் இன் A and B class ஸ்டோர்ஸில் மட்டும் தான் வச்சோம். And with God's grace, மதுரையில் இருக்கிற அந்த டாப் பீப்புள் who are they just called and said இந்த ப்ராடக்ட் மதுரையில் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஓகே, ஐ டென்ட் டிட் எனி மார்க்கெட்டிங், பட் அந்த ப்ராடக்டை பார்த்து அவங்க கூப்பிட்ற அளவுக்கு அந்த பேக் ஹஸ் ஒர்க்டு அப்படின்ற போது ஐ ஃபெல்ட் ஓகே, ஐ டன் மை மார்க்கெட்டிங் ஆர் மை பிராண்டிங் ஆர் மை லேபிளிங்கை கரெக்டாக பண்ணியிருக்கேன்றது ஐ காட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். Great, ma'am. Excellent. And I think when we take to Indian recipes, the unlimited recipes are there. So அதுல வந்துட்டு when you pick the nutrition segment, அதுல வந்துட்டு consume ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க லான்ச் பண்ணிட்டு my question இங்க எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, similarly many women are working for masala powder and so many recipes they are working out. So if some person is having a startup on food, so in the R&Dக்குன்னு ஒரு டீம் இருக்கா, இல்ல is there any recognition or is there any license to get for அத வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா what are the See, as you rightly said, there are a lot of women entrepreneurs வந்து நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. they have excellent ideas இருக்கும், அது நமக்கே தெரியாது because we are coming from different age. அவங்க ஒரு ஏஜ்ல அவங்க ஒரு பாரம்பரியத்திலேருந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் ஐ கெட் வெரி ஷாக்ட், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்றது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். பட் as you said, because of some reason வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் அங்கேயே ஸ்டக்கப் ஆகி நின்றோம். ஆர் வந்து அந்த க்ரோத் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டடோ ஆர் ஒரு ஃப்ரேம் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஸ்கெட்சே இல்லாமல் வந்து இட் கெட்ஸ் ஸ்டாப்ட் அண்ட் தெல் பி செல்லிங் இன் அ ஸ்மால் லொக்காலிட்டியில் ஒரு ஏதோ வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ், உமன் ஆண்டர்பிரனர்ஸ் who have good ideas, அவங்ககிட்ட ஐடியாஸ் மட்டும் இருந்தால் போதும். ஐ சப்போர்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் உமன் ஆண்டர்பிரனர்ஸ் who have good product. அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல நாலேஜ் இருக்குது. எனக்கு ஐ ஹாவ் நாலேஜ் ஆன் ஹவு டு டேக் இட் டு த மார்க்கெட். எந்த மார்க்கெட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அண்ட் ஹவு டு அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் எந்த கன்சியூமர் வாங்குவாங்க, அந்த கன்சியூமருக்கு வந்து இது எப்படி கொடுத்தா வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஐ கேன் கைட் தம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான R&D, அந்த அந்த ப்ராடக்ட் ஒரு ரஃபா இருக்கும், பட் அந்த அந்த ப்ராடக்ட்டை வந்து யூ ஹேவ் டு ஃபைன் டியூன் ஆஸ் பர் தி மார்க்கெட் ரிக்வயர்மெண்ட். அப்போ அப்படி பண்றதுக்கு there are lot of organization in India. For example, நமக்கு இப்போ பக்கத்துல பார்த்தோம்னா நிஃப்டம் இருக்கு தஞ்சாவூர்ல. they do lot of research, R&D research எல்லாம் பண்றாங்க. then millet research ஹைதராபாத்ல இருக்குது. there are lot of concerns who these bodies help in helping you in defining a product. அதை வந்து இன்னும் பெட்டரா ஷெல்ஃப் லைஃப் கொடுத்து அது வந்து ஒரு செல்லபிள் ப்ராடக்டா பண்றதுக்கும் இருக்கிறாங்க. பட்
நீங்க அவ்வளவு தூரம் போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜ் ஐ கேன் டேக் தம் டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் அவங்களை எடுத்துட்டு போகலாம். அதாவது ஓகே இது இஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஆர் வந்து நம்ம வந்து வேற மார்க்கெட் பண்றோம் அப்படின்னம்னா we can go to these things. பட் அதர்வைஸ் ஒரு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு மசாலா பேக்கா இருக்கட்டும் ஆர் வந்து இட் குட் பி எனி ஸ்பைசஸா இருக்கட்டும், we can do a fine tuning ourselves. I have me and என்னோட 2 team members இருக்கிறாங்க who have been trained all these years. So we have an in-house training. We can give them a training on that. அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணணும், அதை வந்து எப்படி ரிஃபைன் பண்ணணும், எப்படி ரிஃபைன் பண்ணா அது விற்கும், அதுக்கு வந்து என்னென்னலாம் பிராண்டிங் எப்படி பண்ணணும், லோகோ எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்து போற வரைக்கும் ஐ கேன் கிவ் யூ தி ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் டு தம். ஸோ அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பாடிஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு க்ரோ ஃபர்தர் ஸ்டேஜ் போகும்போது அந்த மாதிரி நம்ம வந்து தஞ்சாவூர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோ இல்லை வந்து ஹைதராபாத் மில்லட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோ நம்ம போய் அவங்ககிட்ட வந்து ஃபர்தர் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு போக அதுக்கு வேற என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபுட்ல பொறுத்த வரைக்கும் எஃப்எஃப்எஸ்ஐ தான் வேண்டியது இருக்குது. Depending on your requirement, we can go for, contact different concerns or different government bodies, and we can get the needed input from them. And I think now it is very easier. இப்போ நாங்கள் முன்னே ஸ்டார்ட் பண்ணுற பீரியட்ல இந்த அளவுக்கான ஒரு இக்கோ சிஸ்டமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கிரைண்ட்ன்ற மாதிரி இக்கோ சிஸ்டம் எல்லாம் வந்து இப்போ தானே வந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் வந்து we have to grind ourselves. We never had any support from anybody. நாமளா உட்காந்து வந்து தேடி கண்டுபிடிச்சு போய் தான் போகணும். இப்போ வந்து ஐ மீன் the support is approaching you. சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய அப்ரோச் பண்றாங்க. அப்படின்ற போது இட் இஸ் மச் ஈஸியர் now. Only thing there is a gap between the entrepreneur and these governmental bodies or these concerns. அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு you need a hand lift ஒன்று வேண்டியது இருக்கு, ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் வேண்டியது இருக்கு. Which people like us in the field இருக்கிறவங்க we can give them a lift to them and fulfill their needs. Excellent, ma'am. So we have known that if some of the women entrepreneurs or any entrepreneurs are struggling in the food segment, you could support them in such way in product development or other how to take it forward. So actually that is a good news we have got. So we have few people waiting. You can need your consultancy sometimes. Sure. Yeah. And then ipo ana question I want to add here, like in the license அப்படிங்கிறது how in India for business, ஏன்னா அது எல்லாமே so many people are doing the cottage industry, they haven't get anything, and ISI is there, their mark for food protection இருக்குறாங்க. So many things are there. அதுல வந்துட்டு to maintain the quality, என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து there is a standard அப்படின்னு when before I going to the market I have to come with the standards. So அதுக்கான என்ன standardization or available and how much it is important for them? Of course, when we are in a food industry இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வேண்டியது இருக்கு. ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு சர்டிஃபிகேஷனோ சம்திங் வி ரிக்வயர். ஸோ இப்போ நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா FFSI is the only food safety certification which is I mean India, all over India it is very much valid. And இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து முன்னே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. Now we have online systems நமக்கு நிறைய இருக்கு, where you can just go and fulfill all your details. அது 1 year-க்கா இருக்கட்டும், இல்லை வந்து 3 years, 5 years, you can apply for your state license or regional license. நீங்கள் வந்து within state-க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். These licenses are very much important. அது நம்ம பண்ணும்போது அதாவது just for namesake எடுக்காம வந்து அவங்க வந்து trainings கொடுக்குறாங்க. These FFSI authorities, they give you a lot of trainings on all the அந்த ஃபுட் ப்ராடக்ட்டோ ஒரு உங்கள் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், வாட் ஆர் த ஹைஜீன் குட் மேனுஃபேக்சரிங் செட்டப் ஆர் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான என்னென்னலாம் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே இந்த டீச், அதை டீச் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு லைசன்ஸே கொடுக்குறாங்க. And there are very good officers who are very much they take interest in you and they give you all these trainings. இது கொடுக்கும்போது என்ன ஆகுது, the awareness right from ஒரு சின்ன ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டரா இருக்கட்டும், they all get into the next level of ஒரு food catering குள்ள வர்றாங்க, which is very good, and people are getting access to good quality foods. So இது வந்து முன்னே it was quite difficult to approach, but now after this digitalization
நிறைய வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் it is very approachable and you can easily get connected to them and get the things. So basically வந்து நமக்கு FFSI license தான் வந்து நமக்கு வேண்டியது இருக்குது. But when you are going for an export or other இதுக்கு போகும்போது, for example இப்போ இந்த organic food is something everybody is talking, and organic food ன்னு சொல்லும்போது you need organic certifications வேண்டியது இருக்குது. அது ரைட் ஃப்ரம் உங்களோட எந்த சோர்ஸ்ல நீங்க வாங்குறீங்களோ அவங்ககிட்ட இருந்து வந்து அது இட் இஸ் ஸ்டில் ஒரு வந்து கொஞ்சம் இட் இஸ் என்ன சொல்றது ஒரு டிஃபிகல்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்குது பிகாஸ் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஆர்கானிக் நீங்க போகும்போது நீங்க அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். தெர் ஆர் பாடிஸ் லைக் அபீடா ஹூ ஆர் ஹெல்பிங் யூ இன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. But as an entrepreneur, if you're only focusing on Indian market, I think you can just go for FFSI and then basic. Of course, if you're even going for an ISO, நீங்க போனீங்கனாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் after 2 years 3 years நீங்க போறீங்கனாலும் அதுலயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குவாலிட்டி கன்சர்ன்ஸ்க்கான எல்லா parameters கவர் ஆயிடும். When that gets covered, you are really giving a good product to your consumer, and everybody is expecting. எனக்கு வந்து ஃபுட் எவ்வளோ நியூட்ரிஷியஸாக இருக்கணுமோ அதே அளவுக்கு வந்து அது அந்த பண்ணுற இடமும் வந்து ஹெல்தி அண்ட் ஹைஜீனிக்காக இருந்ததுன்னா இட்ஸ் அ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இருக்கும். அண்ட் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் கைண்ட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் குவாலிட்டி. இப்போலாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸே வந்து சீத்ரூ ரெஸ்டாரண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. பிகாஸ் தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஓகே என்னோட ப்ரொடக்ஷன் ஏரியா வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, என்னோட செஃப் என்னோட ஒர்க்கர்ஸ் வந்து இவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் அது வந்து நிறையவே வந்து நம்ம முன்னாடி பார்க்க முடியுது. Everybody's practicing those kind of requirements which is required for that industry or thing. So these are the simple things. I think it's not very complicated. You have to just get a license from the FFSI and then you can start the food business. And as you go, depending on your business and depending on your level of business நீங்க பண்றது பொறுத்து நீங்க வந்து different certifications வாங்கிக்கலாம். Great. So thanks for that. So அது ஒரு clarity you have given. And இப்போ வந்து when everybody is having a product, when ஒரு ஸ்டார்ட்அப்பாக இருந்தாலும் சரி, entrepreneur இருந்தாலும் சரி, people are having wonderful ideas, people are having the products. மார்க்கெட் அப்படிங்கிறதுல தான் as you have said they are lagging in some way. ஸோ அந்த கோ டு மார்க்கெட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த கொஸ்டின் இஸ் does the market really need the product? So because you have found out that yes, still there is a gap. So I'm giving such kind of product. But இங்க ஒரு challenge என்ன இருக்கு? Have so many products, so many lovely products are there. But really, does the market need அப்படிங்கிற இடத்துல வந்து they have not much clarity. So how to decide that? How to find the gap? Especially in the food industry. எப்படி அந்த gap எப்படி find out பண்றது? That is a very important point. ஒரு entrepreneurship வந்து இது ஒரு I think இது ஒரு primary and very important question they have to ask themselves. இப்போ நீங்க சொன்ன மாதிரி as the consumers are more trendy, more demanding and more expecting, and the global trends மாற வந்து நம்மளும் consumers வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்காங்க and their expectations are growing every now and then. So இந்த growing demand வந்து fulfill பண்ணணும் அப்படின்னோம்னா we cannot be a me too product நம்ம இருக்க முடியாது. Me too product இருந்தோம்னா again you will get into the same rat race, and of course some can survive, some may not, and otherwise you have to take some time. ஒரு டைம் பீரியட் வந்து நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்குள்ள அந்த பிசினஸ் செட் பண்றதுக்குள்ள இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். இது என்ன ஆகுதுன்னா வாட் ஐ சீ இன் மை எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வச்சுட்டு இருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து நான் அது பண்றேன் அப்படின்ட்டு, ஆர் எனக்கு இது தெரியும் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு என்ன தேவை இருக்குது, அந்த மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து முக்காவாசி டைம்ல வந்து மிஸ் ஆகும். தட் இஸ் நோ மார்க்கெட் ஸ்டடியே இல்லாம நம்ம போய் ஒரு ப்ராடக்ட்டை எஃபர்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி செஞ்சு அதை பண்ணும்போது nobody is there to take up your product. இல்லாத போது யூ கெட் இன் டு என்ன சொல்ற ஒரு டிப்ரெஷன்ல அகைன் யூ கெட் இன் டு ஒரு பேக்லாக்ல போய் நம்ம மாட்டிப்போம். ஸோ இட் இஸ் ஐ ஆல்வேஸ் கிவன் என்ன சொல்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு அட்வைஸோ என்னன்னா, எப்பவுமே நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நம்ம பண்ண முடியும், நமக்கு பிடிச்சதை பண்ண முடியாது. மார்க்கெட்ல என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து we have to, அதுக்கு தான் இந்த குளோபல் ட்ரெண்டை நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். யூ ஹாவ் டு பி மோர் ஸ்மார்ட்டர் as your consumers are smarter. So once you study, you learn, you அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள உங்களோட அந்த அனாலிசிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கவர் பண்ணி
if you're creating a product அப்படின்னா it will be a viable business-ஆ இருக்கும். பட் இந்த லேப்ஸஸ் வந்து நிறைய இன்னமும் இருக்கு. அது ஐ டோன்ட் நோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நாட் அவேர், தேர் நாட் அவேர் ஆஃப் திஸ் திங்கா, இல்லை வந்து தே ஸ்டில் நீட் மோர், அவங்களுக்கு மென்டர்ஷிப் வந்து இன்னும் சரியா இல்லாமல் இருக்குதா, ஆர் வந்து தெர் இஸ் அ கேப், ஆர் சி ஒரு ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு ஆண்டர்பிரனர் கேன் பி குட் இன் ஒன் திங், ஹி கேன் நாட் பி குட் இன் எவ்ரி திங். அவங்களுக்கு ப்ராடக்ட் பண்ண மட்டும் தெரிஞ்சதுன்னா ஓகே, தட் இஸ் குட் ஃபார் ஹிம். But he has to take an effort to pitch that product to somebody in his circle or to people, known people to அதை pitch பண்ணி அதுக்கான வந்து ஃபீட்பேக்ஸ் எடுத்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா they'll get more valid points கிடைக்கும் இதை வந்து அடுத்து எடுத்துட்டு போகிறதுக்கு. I think they don't do that thing. அது வந்து they have a reservation. அப்போ என்னோட அந்த இதை சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா somebody may compete or somebody may copy it or somebody may take my business அப்படின்ற ஒரு fear இருக்கும். But it is not like that. See, I am creating a product, எனக்கு இதுல கேப் இருக்குன்னு தெரியுது, நான் அந்த கேப்ல போய் இதை ஃபில் பண்ணி அதுக்கான விஷயத்தை நான் செஞ்சுட்டு இருக்கேன். Another person is copying it, another person is doing it, it's okay, it is well and good, it's not an issue. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பண்ண பிராண்டிங், நான் பண்ண ப்ராடக்ட், நான் பண்ண டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி is going to be with me. You cannot exactly copy what I'm doing it. So there is a market for everything. நீங்க வந்து அதே மாதிரி தான் குக்கீஸ் நீங்க ஒன்று பண்ணோம்னாலும் இன்னொருத்தர் குக்கீஸ் பண்ணுவார். பட் அதுல இருந்து நீங்க ஒரு டிஃபரன்ஸ் நீங்களால கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். இட் இஸ் ஆல்வேஸ் யூ கேன் டூ அ டிஃபரன்ஸ். ஸோ விதவுட் ஹெசிடேஷன், விதவுட் அ ஃபியர், இஃப் ஒரு ப்ராடக்ட் ஐடியா ஸ்டேஜ்லேயே வந்து அந்த ஐடியாவை வந்து பிச் பண்ணி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அதுக்கான ஒரு அனாலிசிஸ் எடுத்துட்டு ஓகே இது ரைட், இது பண்ணலாம், இல்லை வந்து திஸ் இஸ் டூ ஒரு ஆவரேஜ் திங், ஒரு மார்க்கெட் இல்லை, ஆர் இட்ஸ் அ வெரி நீஷ் மார்க்கெட் வேர் யூ ஆர் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம், ஆர் நீங்க வந்து இதுக்கான இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இல்லை, பட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ மார்க்கெட் ஃபார் திஸ் அப்படின்றது நம்ம பண்ணலாம். ஸோ பட் என்ன பண்ண போறோன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இஃப் வி அப்ரோச் தட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்பெண்ட் யூர் டைம் அண்ட் மணி ஆன் தட் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது இன்னைக்கு தருணத்தில் அது வந்து ரொம்ப தேவையா இருக்கு. இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து being an entrepreneur is not that easy. It is much tougher. Earlier வந்து நமக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தது, ஃபேமிலி சப்போர்ட் லேக்காக இருந்தது. பட் இன்னைக்கு இருக்கிற என்வாயர்மெண்ட்ல வந்து எவ்ரிபடி ஸ்மார்ட்டர், எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஐடியாஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ ஒரு பிஸ்னஸ் பண்ணும், ஒரு ப்ராடக்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அண்ட் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டை வந்துட்டு இருக்கும்போது we have to be more நம்மளை வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். we have to be very clear that நான் பண்ற ஐடியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து I need to be very assured பண்ணதுக்கு அப்புறம் தான் you have to take it to the business stage-க்கே or வந்து ஒரு prototype பண்றதுக்கே வந்து நீங்க போகணும். So that is a must for any entrepreneur, I think. Very well pointed, ma'am. நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸ், மார்க்கெட் ஸ்டடி அண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட், என்ன ஸ்டேட்டஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து that is very much necessary for any entrepreneur before entering into the business, and even enter பண்ணதுக்கு அப்புறமே it is much needed. So very well pointed out. Then so ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம், and then அதுக்கு நம்ம அதுல வந்து பேக்கிங்ல we have seen that so many nutrition facts இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு there is a list இருக்கு. We don't know how much it is true. உண்மையிலே as far India is concerned, how much it is true அப்படிங்கிறது வந்து still people are having some doubts on that. உண்மையிலே இதெல்லாம் இருக்கா இந்த நியூட்ரிஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது how to get facts இதெல்லாம் வந்து எங்க அவங்க வந்து where to get it. வந்து ரொம்ப ரொம்ப பிகினர், ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு பிஃபோர் தே கோ ஃபார் பேக்கிங், ஹவு டு கெட் தீஸ் இன்ஃபர்மேஷன், வேர் டு கெட். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு குக்கீஸே பண்ணுறோம். ஓகே, ஐ ஹவ் காட் இன் டு த ஐடியா ஆஃப் ஐ வாண்ட் டு மேக் ஒரு நல்ல ஹெல்தி மில்லட் குக்கி பண்ணுறேன், இல்லை வந்து ஐம் டூயிங் அ குக்கி வித் சன் கைண்ட் ஆஃப் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ஐடியா நம்ம எடுக்கிறோம். அதுக்கான ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறோம். பண்ணிட்டு ஓகே இப்போ நானும் மில்லட் குக்கி பண்ணுறேன், இன்னொருத்தர் மில்லட் குக்கி பண்ணுறாரு, பட் மை குக்கி ஹேஸ் மோர் ஆஃப் அயன் கண்டென்ட். ஐ வாண்ட் டு பிளேஸ் திஸ் ஃபார் என்னோட ஆடியன்ஸ் வந்து என்னோட கன்சியூமர்ஸ் வந்து உமனாக இருக்க போகிறாங்க, உமன் சென்ட்ரிக்காக இருக்க போகுது, யங் கேர்ள்ஸாக இருக்க போகிறாங்க. தே நீட் லாட் ஆஃப் அயர்ன் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு வேண்டியது இருக்குது, ஆர் கால்சியம் அவங்களுக்கு நிறைய வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்னோட ப்ராடக்ட்ல ஹைலைட் பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் வந்து நான் சேல் பிச்சே பண்ண போகிறேன் அப்படின்ற போது உங்களுக்கு யூ நீட் அ வேலிட் அதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் வேண்டியது இருக்கு. அந்த சர்டிஃபிகேஷன் வந்து யூ கேன் கெட் இட் ஃப்ரம் லாட் ஆஃப் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேப்ஸ் நிறைய இருக்கு, டெஸ்ட் லேப்ஸ் இருக்கு.
these labs, NABL accredited labs வந்து will give you உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு செட். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக்கிங் எல்லாம் நீங்க வந்து ஓகே ஐ அம் கோயிங் டு புட் 100 கிராம்ஸ் பண்ண போறேன், 50 கிராம்ஸ் பண்ண போறேன், 200 கிராம்ஸ் பண்ண போறேன், நீங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட எம்ஆர்பி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி ஃபார் சேலுக்கு வைக்கும்போது இதை யூ ஹாவ் டு டேக் இட் டு தி NABL accredited கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேப்ஸ்க்கு நீங்க அனுப்பிச்சு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எனக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது இட் குட் பி அயர்ன், கால்சியம், மெக்னீஷியம் ஆர் எனி நியூட்ரியன் யூ வாண்ட் டு டெஸ்ட். யூ ஹாவ் டு சென்ட் இட் டு தி லேப், கெட் இட் டெஸ்டட். அதை வந்து டெஸ்ட் பண்ணி அவங்க they'll give you a fast track, I mean 6 months shelf life இருக்குன்னா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ஆர் you want to place it for 9 months shelf life, or it's a fresh product, okay 2 months அப்படின்னா வாட் எவர் இட் இஸ், அது என்ன ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது, ஒன்று ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ நாள் வந்து இது கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்றது பெஸ்ட் பிஃபோர் அந்த அந்த ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடி ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ், நியூட்ரியன் கண்டென்ட்ஸ் வந்து எது இதில் இருக்குது அப்படின்றது அவங்க வந்து தேல் ஸ்டடி அண்ட் கிவ் யூ ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் யூ ஹேவ் டு டேக் தோஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் புட் இட் இன் யோர் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் அந்த காலமில் வந்து நீங்கள் பின்னாடி போட வேண்டியது இருக்குது. But most of the time it doesn't happen. You just copy and paste and you put it and then you do it. But it is not like that. எனக்கு தெரிஞ்சு அது நிறைய நடக்குது. But if you're really conscious about your consumers and you're really very passionate about your business and you want to really get a good result அப்படின்ற போது இதை வந்து பேராமீட்டர் ஸ்டடி பண்ணிட்டு நீங்க லேப் ரிப்போர்ட் வாங்கிட்டு பண்ணீங்கன்னா நல்லது. Now even FFSI they're asking for all these lab test reports கேட்டுட்டு இருக்காங்க. Because சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து they come for an inspection. இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து உங்க ப்ரொடக்ஷன் ஏரியா வந்து they'll come and have a visit. நீங்க என்ன மாதிரி பண்றீங்க, இந்த யூனிட்டுக்கு வந்து இந்த லைசன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்றது அவங்க ஒரு விசிட் வருவாங்க. அந்த டைம்ல யூ ஹாவ் டு ஹேவ் ஆல் தீஸ் சர்டிஃபிகேட்ஸ். இதெல்லாம் பண்றதுக்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து யூ கேன் டேக் இட் அண்ட் எனி டைம் ஈவன் ஆஃப்டர் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்ல போனதுக்கு அப்புறம் கூட வந்து இதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் கையில் இருந்ததுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட். See, we have to be true to ourselves. We need not satisfy anybody, but you have to know நான் பண்றதுல இவ்வளோ கால்சியம் இருக்குது, இவ்வளோ நியூட்ரியன்ஸ், அயர்ன் இருக்கு, which is very good for a woman who need blood வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டியது இருக்கா, they are getting pale or they are getting anemic அப்படின்ற போது இதுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த நீங்க அதுல பேக்ல போடும்போது it becomes an added advantage or added point for the consumer to, and it's going to help you in your sales. So இது வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறது இட் இஸ் ஆல்வேஸ் மஸ்ட். இட் கேன் நாட் பி டன் இன் எனி அதர் வே. யூ ஹேவ் டு அப்ரோச் அ குட் கவர்மெண்ட் அப்ரூவ் லேபை நீங்கள் அப்ரோச் பண்ணி அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை டிக்ளேர் பண்ணீங்கன்னா பேக்கேஜிங்கில் இட் இஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் இட் வில் பி வெல் அப்ரிஷியேட்டட். Good ma'am. Good to know that அதாவது நம்மளுக்கு வந்து when we have the standards up to the norms, அது இருக்கும்போது while we scale up, while we are moving our product to different countries, we have ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கும். that will be really useful. And so likewise I have seen your packing. So அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இட்ஸ் ரியலி நைஸ். ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் நியூட்ரி பாக்ஸ்ல இருந்து இப்போ இருக்க அந்த காஞ்சி ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அண்ட் the puffed rice whatever you have done. So இது எல்லாமே வந்துட்டு இந்த பேக்கிங் லுக்ஸ் வெரி வெரி பிளசன்ட் அண்ட் இட்ஸ் வெரி அட்ராக்டிவ். அது பார்த்த உடனே இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் ஹை குவாலிட்டி ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு லுக் கொடுக்குது. ஸோ லைக்வைஸ் the who are having these kind of products, how can we how they have to give importance for them for the packing kind of thing, அதுல எப்படி நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஸோ ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டோம், நவ் ஐ எம் ரெடி டு டேக் இட் டு த மார்க்கெட் அப்படின்ற போது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். எந்த டெமோகிராஃபியில் வைக்க போறீங்க, ஹூ இஸ் யர் டார்கெட் கஸ்டமர் அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா அதுக்கு போய் அந்த பாயிண்ட் கிட்ட போகணும். நம்ம வேக வந்து ஓகே நான் வந்து இந்தியாவில் விற்க போறேன் ஆர் வந்து இந்த கிளாஸ் விற்க போறேன் அப்படின்னு கிடையாது. யூ ஹேவ் டு வெரி ஸ்பெசிஃபிக். You're going to sell it to the mother, you're going to sell it to your children, or you're going to sell it to a teenager. எந்த குரூப்ன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நேரோ டவுன் பண்ணிட்டு அந்த கன்சியூமர் தான் நான் விற்க போறேன்னு சொன்னோம்னா அந்த கன்சியூமருக்கு தான் இந்த ப்ராடக்ட் போக போகுதுன்னா அவங்களோட டோட்டல் மைண்ட் செட்டோ அவங்களோட வந்து கேரக்டரிஸ்டிக்ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த மார்க்கெட்டுக்கான அனாலிசிஸ் எடுத்துட்டு யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஆன் தி பேக்கேஜிங். It is not, packaging is very much attached to you. See, இது வந்து it is speaking to you. நீங்க வந்து ஒரு ஷெல்ஃப்ல வைக்கும்போது உங்ககிட்ட அதை பேசுது. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இட் இஸ் நாட் சம்திங் ஒரு
நான் லிவிங் திங் மாதிரி நம்ம எடுக்க முடியாது. இட் இஸ் புல்லிங் யூ. இட் இஸ் அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த ஷெல்ஃப்ல வந்து உங்களை அதை பார்க்கணும். அது வந்து உங்களோட அட்டென்ஷன் அது கேதர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த டார்கெட் ஆடியன்ஸஸை நீங்க வந்து கரெக்டா உங்களோட மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பிராண்டிங்குமே அப்படிதான் நீங்க பண்ணணும். அதாவது லோகோ கிரியேஷனும் இஸ் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்தியாவில் மட்டும் விற்கிறீங்க, ஓகே நான் எனக்கு இந்த ஆடியன்ஸ் மட்டும் போதும்னா இந்தியாவிலேயே மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் நிறைய இருக்குது. கன்சியூமர்ஸ் இன்னைக்கு இருக்க யங் கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங், அவங்க ட்ரெண்டி எதிர்பார்க்குறாங்க. ட்ரெடிஷ்னலாக இருந்தாலுமே இட் ஹேஸ் டு பி வெரி ட்ரெண்டி, கேட்சியாக இருக்கணும். ஸோ அந்த பேர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த பிராண்ட் லோகோ கிரியேட் பண்ணுறதுலேருந்து இட் ஹேஸ் டு பி வெரி ட்ரெண்டி அண்ட் இட் கேன் பி ட்ரெடிஷ்னல் பட் இட் ஹேஸ் டு பி ட்ரெண்டி. அதுக்கெல்லாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. வாட் கலர் யூ சூஸ், ஹவு த பிராண்ட் ஷுட் லுக், என்ன மாதிரி அது ஃபார்மேட்ல இருக்கணும், சொல்றதுக்கு எப்படி அது வந்து ஈஸியா இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தட்ஸ் அகைன் என்டையர்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ இது அந்த லோகோ நீங்க கிரியேட் பண்றீங்க, அந்த ப்ராடக்டோட பேரை பிராண்ட் பேர் கிரியேட் பண்றீங்க. இதெல்லாமே வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹவு யுவர் பேக்கேஜிங் இஸ் கோயிங் டு டாக் டு யுவர் கன்சியூமர் வென் இட் இஸ் ஆன் அ ஷெல்ஃப் ஆர் வென் இட் இஸ் ஆன் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல இருக்கும்போது அது எப்படி இன்டராக்ட் பண்ண போகுது வித் யுவர் கன்சியூமர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம எல்லாம் அதை வந்து நம்ம ப்ரீ கன்சீவ் பண்ணி வென் யூ இமேஜின் அண்ட் தென் யூ கிரியேட் அந்த பேரும் அந்த லோகோவும் அந்த பேக்கேஜிங் கிரியேட் பண்ணும்போது ஐ திங்க் யூல் கெட் த லிங்க், யூல் கெட் கனெக்டட் டு யுவர் கன்சியூமர் ஈஸிலி. அந்த டிஸ்கனெக்டா பண்ணும்போது நம்ம நார்மலா என்ன ஆகும்னா, ஜென்ரலி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பிங்க் இஸ் மை ஃபேவரட் கலர் ஆர் கிரீன் இஸ் மை ஃபேவரட் கலர்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேரையோ ஒரு ஒரு லேபிளையோ கிரியேட் பண்ணீங்கன்னா இட் வில் நெவர் மேட்ச். அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த லேபிளுக்கும் மேட்சே இருக்காது. இட் வில் நாட் மேட்ச் த ப்ராடக்ட் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் அது வந்து எப்படி கன்சியூமரை மேட்ச் பண்ணும்? ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது அந்த கான்செப்ட், அந்த டோட்டல் ஸ்டோரியை வந்து இந்த பேக்கேஜிங் டிசைன் வந்து ஹேஸ் டு கவர். இது ரெண்டும் மர்ஜ் ஆனதை மட்டும்தான் வந்து அது ஹோல்சமா ஒரு பிராண்டா ஒரு பேக்கேஜிங்கா வந்து நிற்கும். ஸோ ப்ராடக்ட் தனியா, பேக்கேஜிங் தனியா, லேபிள் தனியா அப்படி கிடையாது. இட் இஸ் ஆல் இன்டிகிரேட்டட். when you integrate you create an excellent product. இதுதான் வந்து I keep telling wherever I go, wherever I see product excellent-ஆ இருக்கும். அதாவது அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா வந்து they'll miss out on all these இந்த presentation மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து presentation ரொம்ப முக்கியம். நான் வந்து எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும் நான் presentation நான் கரெக்டா கொடுக்கலன்னா nobody will look at me. Presentation is very very important. அதுவும் டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து it is even more demanding now. இப்போலாம் ஷெல்ஃப்ல போய் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தாலே அது அழகா தெரியணும். தட் ஹஸ் டு அட்ராக்ட் இமீடியட்லி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இஃப் தே ஐ மீன் ஒரு கான்ஷியஸா அது இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை டிசைன் பண்ணும்போது ஐ திங்க் தே வில் ஹிட் த டார்கெட் அண்ட் தே கேன் கம் அவுட் வித் பியூட்டிஃபுல் பேக்கேஜிங். Great. So you have ஒரு பேக்கிங் இஸ் கோயிங் டு ஸ்பீக் வித் யுவர் கஸ்டமர். ஸோ அந்த லைன் ஆக்சுவலி இட்ஸ் வெரி மச் மீனிங்ஃபுல் ஐ திங்க். So ipo when you said about your product, you have said about okay my customer is from A segment and B segment. So my observation is what I have been seeing in the market, the rural market la pathinga appdin sonna more than the A and B category, C customers are consuming more like junk foods nowadays because it's very much cheaper. So they are consuming more. So they are the impact is they are having more health hazards due to that. So அப்படி பார்க்கும்போது when we think about the high quality product, the nutritious product, is there any possibility for them to reach the rural customers in an affordable price? Is there any possibility, ma'am? Nowadays the health is become a very for people. True. Yeah. See, எனக்கு வந்து இந்த பேக் ஆஃப் த மைண்ட் இது ஒரு பேஷன். அதாவது நம்ம வந்து நிறைய ட்ராவல் பண்றோம், நிறைய இவ்வளோ நாலேஜ் வச்சுட்டு இருக்கோம். பட் இன்னைக்குமே பிகாஸ் ஐ ஹாவ் ஒர்க் வித் ஆல் திஸ் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பார்த்துருக்குறேன், ஒர்க் வித் தம். அவங்களுக்கான மார்க்கெட்டே வந்து தீஸ் ரூரல் செக்மெண்ட் தான், வேர் யூ கேன் செல் இட் ஃபார் வெரி சீப் குவாலிட்டி, வெரி சீப் பேக்கிங். அங்கே வந்து வெறும் ரேட் மட்டும்தான். அதாவது யூ கேன் செல் இட் ஃபார் 1 rupee, யூ கேன் செல் இட் ஃபார் 2 rupee, யூ கேன் செல் இட் ஃபார் 5 rupee or 10 rupee. இந்த 1 to 10 rupee ப்ராக்கெட்குள்ள யூ கேன் செல் ஆல் த ஜங்க் ஃபுட்ஸ். அந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே இதுக்குள்ளே போயிடும். அண்ட் ஐ வண்டர் ஜென்ரலி அந்த ஃபுட்ல எதுதான் ஃபுட்டுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு கேக் எடுத்துக்கோங்க, ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்க, அந்த பிஸ்கட்டுக்குள்ள என்ன ஃபுட் இருக்குது, விச் பார்ட் யூ வில் கால் ஃபுட்? You will call wheat flour as a food, you will call your sugar as a food, or you call like preservatives. எது ஃபுட்னே நமக்கு தெரியாது.
your every food in every ingredient and the product இருக்கிறது எல்லாமே it is junk தான், because you want to sell it cheap rate. அப்போ இந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது it is a necessity that we take care of our rural people population வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு அங்க இருக்கிற கிட்ஸ், அங்க இருக்கிற women entrepreneurs or women homemakers or farmers, they really need a good healthy food. அவங்களும் they are also aspiring to have a good trendy food சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் அந்த ஆஸ்பிரேஷன் ட்ரீம் இருக்குது. தட் இஸ் வை தி ட்ராவல் ஃப்ரம் ரூரல் டு அர்பனுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு அந்த லாங் ரேஞ்ச் வந்து ஐ ஹாவ் அன் ஆம்பிஷன் ஒரு விஷன் தட் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு வெறும் ரூரல் மக்களுக்கு மட்டும் வி ஹாவ் டு கிவ். அது நான் பாஸ்கர் செட் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தான் வந்து மோஸ்ட்லி ஐ மீன் அடல்ட்ரேட் ஃபுட் வந்து இந்த செக்மெண்ட் தான் போயிட்டு இருக்குது. ஒன்லி இந்த ரூரல் செக்மெண்ட் தான் போகுது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு விற்கணும் அப்படின்னா சீப்பாக விற்கணும், யூ வாண்ட் டு மேக் சம் மணினா யூ ஹேவ் டு ஜஸ்ட் புஷ் டு த ரூரல் செக்மெண்ட். அங்கே என்ன கொடுத்தாலும் விற்றுப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க. பிகாஸ் ரேட் இஸ் வெரி சீப். ₹1 ₹2 ₹10 வந்து என்ன விற்றாலும் போகும் அப்படின்ட்டு. பட் இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் டு அப்ரோச் திஸ் சப்ஜெக்ட். ஏன்னா வந்து அங்கே தான் உங்களுக்கு பேசிக் கல்ச்சரும் இருக்குது, பேசிக் ஃபுட்டும் அங்கே தான் வருது. அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கே இல்லை, இந்த மக்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கு அப்புறம் நாளைக்கு சாப்பாடுக்கே பிரச்சனையாக போயிடும். இட் இஸ் கோயிங் டு பி த்ரெட் ஃபார் அவர் செல்ஸ். நமக்கு தான் அர்பனில் இருக்கிற பீப்புளுக்கு தான் த்ரெட்டு. ஸோ வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தீஸ் ரூரல் மக்கள் வேர் வி கேன் கிவ் தம் அ குட் ப்ராடக்ட். அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கும் அங்கே இருக்க ஸ்கூலில் போகிற பிள்ளைங்களுக்கும், பிறந்த பிள்ளைங்களிருந்து நான் சொல்கிறது, அந்த மதர்ஸ்லேருந்து ஒரு ஏர்லி யங் கேர்ள்ஸ் கிவிங் பர்த் டு கிட்ஸு, ஸ்கூல் போகிற கிட்ஸு, அடுத்த ஸ்டேஜ் எல்லா ஸ்டேஜில் இருக்கிற உமனுக்குமே வந்து நல்ல ஃபுட் தேவைப்படுது. அண்ட் தட் இஸ் அ வெரி ரேர் சீன் டு சி அ குட் ஹெல்தி ப்ராடக்ட். வி ஹாவ் அ ப்ரீ கன்செப்ஷன் தட் நல்ல ப்ராடக்ட் அங்கே விற்காது அப்படின்ற ஒரு ப்ரீ கன்செப்ஷன் வச்சுட்டு இருக்கோம். ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் காட் கிரியேட்டட், பட் ஐ திங்க் வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ஹியூமன் பீயிங் தட் வி கிவ் அ குட் ப்ராடக்ட். அண்ட் அதுக்கான விஷயங்கள் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தோ எடுத்தாங்க அப்படின்னம்னா இட் இஸ் நத்திங் லைக் தட். வி ஆல் வில் க்ரோ ஹெல்தி. ஒரு செக்மெண்ட் மட்டும் ஹெல்தி, இன்னொரு செக்மெண்ட் மட்டும் மால் நியூட்ரிஷனாக இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் திங். Government is doing a lot of initiatives. If we along with government can take a step and create a good product for them, there is a market. They are ready to pay and buy a good thing. But we have not gone for that thing. Who is going to do the first thing என்றது வந்து ஒரு இது நடந்துட்டு இருக்கு. Of course, maybe we can start and we can do create this initiative shortly. Yeah, good to hear, ma'am. Actually, இது மாதிரியான have taken it as a social response. So they actually கடலை மிட்டாய் இருக்கு. We have கடலை மிட்டாய். It's very cheaper. But still அது வந்து ஒரு இன்னொரு attractive product வந்து people are not finding it as an attractive product. Still the nutritious is available. Nutritious products are available. People couldn't see that as an attractive one. ஸோ இதுல வந்து வி நீட் சம், ஆஸ் யூ செட், நிறைய ட்ரெஸ் அப் தேவைப்படுது. ஸோ அதுக்கு தேவையான ஒரு பேக்கிங் தேவைப்படுது டு கம்யூனிகேட் வித் த கஸ்டமர்ஸ். எஸ், வெரி வெரி வெல் செட், வெரி வெல் செட். ஆஃப் ஐடியாஸ் பேக்கிங் கூட நிறைய பேர் மேடம் உங்கள் நெட்டு கனெக்டிவிட்டி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் அதை ஷட் டவுன் பண்ணிட்டு கூட இருக்கு. ஹலோ, thought process maybe. I think எல்லாரும் வந்து நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கு மேடம். இல்லை
அவன் Yes. நெட் Network issue இருக்கு. Yeah. 30 மினிட்ஸுக்கு மேலே ஒரு மீட்டிங் நடத்த முடியாது நீ. The internet is always unreliable. Am I audible? Yes, yeah, that's great. Okay. I think some problem in my connection. Okay. So this is one of the last question, ma'am. எல்லாருக்குமே வந்துட்டு they are making the product. Some people are having a good packing and everything. But இன்னும் வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள்லயே வந்து எவால்விங் அந்த அதை விட்டு வெளியில தாண்டி போகணும், ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்னோடதை வந்து ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் தே நீட்? ஸோ ஆஸ் பர் யுவர் தாட் சஜஷன். Yes, அதுதான். See, நம்ம இப்போ as we see these entrepreneurs, evolving entrepreneurs, they have a passion இருக்குது, or they have a kind of ஒரு தாட், ஒரு ஐடியால வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணிடுறாங்க. பட் என்னன்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போறதுக்கான மென்டர்ஷிப் இஸ் மிஸ்ஸிங். தே ஆர் நாட் கெட்டிங் அ ரைட் கைடன்ஸ் ஆர் ரைட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இல்லாம இருக்குது. ஸோ லைஃப் லாங்கா வந்து அந்த ஒரு சர்க்கிள்க்கு, லிமிட்டட் சர்க்கிளுக்குள்ளேயே தே ஸ்டார்ட் மேக்கிங், ப்ரொடியூசிங், செல்லிங். ஒரு வயபிளா ஒரு லைவ்லிஹுட் வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியல. இட் இஸ் பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் வந்து ஐ கீப் ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸோட நம்ம பண்ணும்போது வேறவர் வி கேன் ஐடென்டிஃபை ஒரு நல்ல ஆண்டர்பிரினர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து ஹவு கேன் வி டூ அ சப்போர்ட், அவங்களுக்கு எப்படி மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கும் எங்க அப்ரோச் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. இஃப் யூ கெட் இன் டு எனி ரூரல் ஆர் அர்பன் ஆர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பண்ற ப்ராடக்ட்ஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. பட் அது வந்து அந்த ரீஜன் ஆர் அந்த ஒரு 2 ஸ்ட்ரீட், ஒரு 3 ஸ்ட்ரீட்டுக்கு தள்ளி வந்து வெளியில வர முடியல. there could be lot of reasons. One could be, it could be அவங்களோட economical status-ஆ இருக்கலாம், or வந்து they have family bounded some issues-ஆ இருக்கலாம், or they may have any other pain points which is not allowing them to move to the next stage. அதை வந்து if forums like us, if we can identify and if we can give them ஒரு மென்டர்ஷிப் கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஐ திங்க் they'll be ready to come up to the. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து ஆல்வேஸ் ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிஸ்னஸ் வந்து சரியாதான் போகுதா, இது வந்து நான் நிறைய இன்னும் செலவு பண்ணலாமா, அதுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணலாமா, இல்லை அடுத்து எடுத்துட்டு போகலாமா, எடுத்துட்டு போனா எப்படி ஆகும்ன்றது they'll be having thousands of questions in their mind. அந்த கொஸ்டின்ஸும் அந்த ஃபியரும் கிளியர் பண்றதுக்கு, ஒரு தாட்டை வந்து கிளியரா பண்றதுக்கு அப்கோர்ஸ் வி டெஃபினெட்லி நீட் மென்டர்ஷிப். ஒரு மென்டர்ஷிப் மென்டரிங் ஒரு ஃபோரம் கூட கனெக்ட் பண்ணும் போதோ, ஆர் தே ஹேவ் சம்படி டு கைட் தம், ஐ திங்க் இந்த இஷ்யூஸ் கிளியர் ஆகும் அண்ட் வில் ஹேவ் மோர் ஆண்டர்பிரினர்ஷிப் கம்மிங் அப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. ஸோ இந்த லிங்க் தான் நம்ம பண்ண வேண்டியது. லிங்க் இஸ் மிஸ்ஸிங். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்க்கும் அந்த மென்டருக்கும் இருக்கிற லிங்க் வந்து மிஸ் ஆகுது, விச் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் தென் have to bring them to the limelight க்கு கொண்டு வரணும். We need to fill in the ecosystem. Yes, yes. உங்களோட farmret அப்படின்னா I think the meaning is female farmer, right? Farmret. Exactly. The brand Exactly. is yeah. So what is the future vision for you regarding your segment product? See, என்னோட ஃபியூச்சர் விஷன் வந்து ஐ வாண்ட் டு டேக் திஸ் பிராண்ட் டு நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து வி ஹேவ் டு பிளேஸ் இட். தட் இஸ் வி ஹேவ் டு கிவ் ஒரு குளோபல் இந்தியன் சோல் அண்ட் குளோபல் விஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இட் ஹேஸ் டு பி அன் இன்டர்நேஷ்னல் லெவல். ஆஸ் யூ செட், தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய ப்ராடக்ட்ஸோடு இருக்கிறாங்க. இஃப் ஐ குட் கனெக்ட் தோஸ் ப்ராடக்ட்ஸ் வித் மீ, ஐ வில் ஹெல்ப் தம் டு டேக் இட் அப். என்னோட பிராண்டில் வந்து ஐ கேன் டேக் இட் டு தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். அண்ட் ஸோ நம்மளோட இந்தியன் ரிசோர்ஸஸ், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஹேவ் டு ஹேவ் ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதை நோக்கி தான் வந்து வி ஆர் மூவிங் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் அண்ட் டேக்கிங் ஆல் த பிளானிங்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் டுவர்ட்ஸ் தட். ஹோப் இட் வில் ஹேப்பன் பிகாஸ் எவ்ரி டே வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். Inspiring, and that's and we wish you all the best to the dream. And definitely yes, நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட we are all in the same boat. Exactly. So together we can do miracles. And
you so much for your patience and for your presence. Sunday வந்து time எடுக்கிறதுங்கிறது it's really a difficult thing. Still you have given your time with us. Two or three colleges at least to make the students to watch. So broadcast பண்ண போறோம். Thank you so much for your time, ma'am. Again, we information, especially in the mentoring sector. எனக்கு என்ன எனக்கு தோணி இருக்குன்னா, you consultant in such kind of area. Entrepreneurs, definitely we would connect for future. Thank you so much. Thank you. So we will see. Thank you Yes. so much. Yeah, thank you for your time, and for you and Bhaskar sir. ரெண்டு பேருக்குமே being on Sunday, you two have spent your time, and I enjoyed talking to you both. So hope we can create a vibrant or in the entrepreneurs we can create a vibrant future. Pandana, it is our purpose will to some extent will get solved to be achieved. Exactly. Thank you, sir, Exactly. and thank you. Thank you. Thank you. Sir, do you want to add your final word? Sir, you are on mute, sir. You are on mute. Final said our short notice ஒரு wonderful session has been organized. In fact, மேடம் வந்து எனக்கு I know her only for a short period. இப்போ தான் வந்து ரொம்ப not a long time friend, but still இந்த short periodலேயே I got connected well with the vision, with the thought process எல்லாம். As she pointed out, நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மில்லட் வந்து இந்தியாவுக்கு வந்து இட்ஸ் நாட் அ நியூ ப்ராடக்ட், இட்ஸ் growing it for centuries together. பட் இதை வேறு யாரோ என்ஜாய் பண்ணிட்டுருங்க. ஸோ யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் பேக் டு ஃபார் யங்கர் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறது, அண்ட் ஓல்டு ப்ராடக்ட் பேக்ட் இன் அ நியூ ஃபார்மேட். ஸோ ஐ திங்க் இட் வில் ரீச் அண்ட் யூ வில் அச்சீவ் யுவர் goals. And on behalf of Startup Grind, I wish you that you achieve your goals in a very short span. And அவங்க ஷம்லா மேம் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்அப் கிரைண்டுக்கு we have a lot of entrepreneurs connected with us. I think we can use your services for mentoring them and guiding them whenever time permits to you. You can connect them to you. Thank you for joining us. So thank you, Shamila, for this wonderful session. Thank you. Always, sir. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, sir. Thank you. So I'm stop the recording.